ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் டிச் ரமாவோட 10வது பத்தாம் பார்க்க போகிறோம். சின்ன குடும்பத்தில் உள்ள எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. டூஹி எதுக்காக இவங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்பாரு. சனியை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டூஹி மாதிரியே பேச ஆரம்பிப்பாங்க. போதும் எல்லாரும் நிறுத்துங்க, இல்லைனா நான் உங்களோட கழுத்தை அறுத்துருவேன். நீங்கள் சாகணும்னு நினைக்கிறீங்களா? என்ன தைரியம் வந்தால் இங்கே சீனை கிரியேட் பண்ணிட்டு இருப்பீங்க. நீ எழுந்துருன்னு சொல்லி ஹஸ்பண்டை பிடிச்சி இழுத்துட்டு உச்சின் நீங்கள் இப்போ எழுந்துருங்கன்னு சொல்லவும் கஷ்டப்பட்டு எழுந்துட்டு இருப்பாரு. தலையில கை வச்சா முடி கையோட வந்துகிட்டு இருக்கோம். அத்தை தான் முடியை பிடிச்சி இழுன்னு இழுத்து வந்திருப்பாங்க. இதனால தான் முடி கைண்டு வந்திருக்கோம். என்ன இது, எதுக்காக இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாரு. நீ டூஹி என்ன சண்டை கேட்பான். நீ இந்த வீட்டுக்கு வரதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு சண்டை கேட்பாங்க. நீ ஏமான அத்தை கேட்டுட்டு இருப்பாங்க. என்னது இருந்தா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இதே மாதிரிலாம் என்ன கூப்பிட்டு இருக்காதீங்க, நான் போலீஸ்க்கு கால் பண்ண போறேன்னு சொல்லுவாங்க. வெயிட் பண்ணி இந்த பையன் யாரு, உங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சஞ்சி கேட்பா. இவர் என்னோட பாய் ஃப்ரெண்ட், நாங்க ரெண்டு பேரும் டேட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. குடும்பத்துல உள்ள எல்லாருமே ஷாக் ஆயிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. நான் சங்கியோட போன்ல ஜிபிஎஸ் ட்ராக்கரை செட் பண்ணி வச்சிருந்தேன், அவளோட லொகேஷன் இங்கே தான் இருக்குன்னு காட்டுச்சேன்னு கேட்பான். எனது ஜிபிஎஸ் ட்ராக்கரானு சங்கி ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க. உஜின் டூஹின்னு கூப்பிடுவாரு. உஜின் கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்க விழுந்தப்போ உங்களோட ஃபேண்ட்டு கிழிஞ்சிட்டு நீங்க போயிட்டு உங்களோட ட்ரெஸ்ஸை முதல்ல மாத்திட்டு வாங்கன்னு சங்கி சொல்லுவாங்க. உஜினால அதுக்கப்புறமேட்டுக்கு எதுவும் சொல்ல முடியாது. கோவத்தோட ரூமுக்கு போயிட்டு இருப்பாரு. நீ அவனும் டேட் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்புறம் எப்படி சங்கி கூட அந்த பையன் போட்டோல வந்துருப்பான்னு அத்தை கேட்பாங்க. அதோட அவங்க ரெண்டு பேரும் தனியா வேற இருந்தாங்கன்னு சஞ்சி கேட்பா. சங்கி என்கிட்ட பணம் தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னா, அதனால அவரோட வீட்டுக்கு நான் கிளீன் பண்றதுக்காக அனுப்பிவிட்டேன். ஒருவேளை கிளீன் பண்ணும்போது அந்த போட்டோவை எடுத்துருக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்ப சன்னி எங்க போனா, என்னோட ஒய்ஃப் எங்க போனான்னு கேட்டுட்டு இருப்பான். சன்னி வீட்டுல இல்லைன்னா ஒருவேளை குப்பைகளை ரீசைக்கிள் பண்ற இடத்துல இருப்பா. உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பிடிக்கவே இல்லை, ஒழுங்கா இப்பயே போயிடுங்க, போகலன்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம போலான்னு 3 பேரும் போய்கிட்டு இருப்பாங்க. அம்மா சன்னியை பார்த்து ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க. அம்மா நீங்க முதல்ல போங்கன்னு சன்னியை அனுப்பி விட்டுட்டு இருப்பாங்க. சன்னியை எந்த இடத்துல ரீசைக்கிள் பண்ணுவான்னு கேட்டுட்டே போயிட்டு இருப்பாங்க. சன்னி ரூமுக்கு வந்ததும் இப்ப நான் என்ன பண்றது, நான் திரும்பவும் சன்னியா போய் ஆகணும்னு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. மோஜின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சன்னி எங்கன்னு தேடி பார்ப்பாரு. வெளில இல்லாத பார்த்ததும் ரூமுக்கு வெளில வந்து, டூஹி ஒழுங்கா வெளில வந்துரு, கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன நடந்துச்சுன்றத என்கிட்ட சொல்லு, உடனே வெளில வான்னு சொல்லுவாரு. சன்னியை அதெல்லாம் கண்டுக்காம ஜன்னல் வழியா எஸ்கேப் ஆயிடுவாங்க. எல்லாரும் சன்னியை பார்க்கத்தாக வந்திருப்பாங்க. ஹனின்னு சொல்லி அழுதுகிட்டு இருப்பான். உண்மையாவே இவ வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு அத்தை சொல்லுவாங்க. நான் 100% ஷியரா சொல்றேன், இவங்க தான் சீட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சன்சி சொல்லுவா. உன்னோட சிஸ்டரோட வீட்டுக்கு கிளீன் பண்ண போனேன்னு ஏன் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லவே இல்லை, இதெல்லாம் என்னது, உன் முகலாம் ஏன் இப்படி இருக்குன்னு கேட்பான். என்னாச்சுங்க, எதுக்காக நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கீங்கன்னு சன்னி ஒன்றும் தெரியாத மாதிரியே கேட்டுட்டு இருப்பாங்க. நான் உங்க 3 பேர்கிட்டயும் பேச வேண்டியது இருக்கு, நீங்க எல்லாரும் ரொம்பவே கேவலமானவங்களா இருக்கீங்க. விலங்குகளுக்கு கூட எப்படி நன்றி கடன் செலுத்தணும்னு தெரியும், ஆனா உங்களுக்காக என்னோட பொண்ணு எவ்வளவு பண்ணிருக்கா, ஆனாலுமே நீங்க இதே மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னோட பொண்ணை பத்தியா தப்பு தப்பா பேசுனீங்க, வாங்க நான் உங்களை நல்லா திட்டுறேன், உங்களுக்கு பாடம் சொல்லி தரேன்னு அம்மா அடிக்க தேவை போயிட்டு இருப்பாங்க. சன்னி அம்மாவை பிடிச்சிருப்பாங்க. 3 பேருமே ஓட ஆரம்பிச்சிருவாங்க. சன்னியை நீ நல்லா இருக்கியான்னு கேட்டுட்டு அம்மா ஹக் பண்ணிப்பாங்க. உஜின் சன்னிக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஈபின் வந்ததுமே ரூம்குள்ள சன்னி இருக்காங்களான்ட்டு பார்க்க வருவாரு. ஜன்னல் வழியா தப்பிச்சிட்டாங்கன்னு தெரியும். கோவம் அதிகமாகிட்டு இருக்கும். எதனால ரூம் இப்படி கலைஞ்சு போயிருக்கு, என்ன பண்ணி வச்சாங்க, இதே மாதிரி கலைச்சிட்டு போகிற அளவுக்கு, உங்களோட முகத்தை பார்த்தா ஏதோ அடி வாங்கின மாதிரி தெரியுது, உங்களை அடிச்சிட்டாங்களான்ட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு என்கிட்ட ஒரு விஷயத்த பண்ணிட்டு காந்தியால கூட இதை மன்னிக்கவே முடியாது, நானும் அந்த பொண்ணு எனிமிங்க மாதிரி எப்பவுமே நாங்க ஒண்ணு சேரவே மாட்டோம்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இவனுக்கு இதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமா இருக்கும். டூஹியா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலோட விசிட்டிங் கார்டு இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க. டூஹி என்கிட்ட இதை பண்ண சொல்லி கேட்டா, நான் ஒரு நாள் மட்டும்தான் அவளை மாதிரி நடிக்கலான்ட்டு நினைச்சேன், ஆனா இந்த அளவுக்கு வந்துருச்சு, நீங்க ஷாக் ஆயிட்டீங்க தானே. அம்மா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பாட்டி அம்மாவை ரொம்பலாம் திட்டாதீங்க, அம்மா ஆன்ட்டிக்காக உதவி பண்ண போய் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு பாப்பா சொல்லுவா. நான் உன்னை திட்ட போறதில்ல, நீ நல்ல வேலை தான் பண்ணிருக்க. அவங்க 2 பேரையும் நீ திட்டும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. சன்னியா இருந்து உன்னால அவங்கள திட்ட முடியாது, ஆனா டூஹியா இருந்து உன்னால பண்ண முடியும், இதுக்கப்புறமேட்டுக்கும் இதே மாதிரி பண்ணுன்னு சொல்லுவாங்க. பாட்டி நீங்க ரொம்பவே கூலா இருக்கீங்கன்னு பாப்பா சொல்லுவா. சன்னியை நீ விருப்பப்பட்டதை மட்டும் பண்ணுன்னு அம்மா சொல்லுவாங்க. பாப்பாவுக்கும் சன்னிக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். சஞ்சி இன்ஸ்டாகிராம அன்இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அவரோட பொண்ணு மேல நம்ம சந்தேகப்பட்டோன்றதுக்காக மூன்ஸுக்கு ஓவரா தான் பண்ணிட்டா, அவ அஃபேர் வச்சிடலன்றது தெரியும் போது நம்ம சந்தோஷம் தானே படணும், கோவப்படக்கூடாதுலன்னு அத்தை சொல்லுவாங்க. இதுதான் முதல் முறை சன்னி எப்படி வேலை பார்க்கறான்றத நான் பார்த்தேன். அவளோட சிஸ்டருக்காக குப்பையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா, அவளை நினைச்சா பாவமா இருக்கு. நீங்க அவளை 2 முறை கொன்னுட்டீங்க, உங்களுக்கு இது புரியுதா இல்லையான்னு கேட்பான். நீ என்ன பிளேம் பண்ணக்கூடாதுரா, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, இது எல்லாத்தையும் நான் நம்மளோட குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக தான் பண்ணேன்னு அத்தை சொல்லுவாங்க. கால் வரவும் பயந்துகிட்டே அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுவான். சன்னி டிவி மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க பாட்டுக்கு வந்து சீனை கிரியேட் பண்ணிட்டு அப்படியே ஓடி போயிடலான்ட்டு பாத்துக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்பாங்க. டூஹி ஹலோன்னு சண்டே சொல்லுவான். நீ என்னோட அம்மாவை வேலைக்காரி மாதிரி அங்க வா இங்க வான்னு கூப்பிட்டு இருக்க, அதோட சாங்க வேற அடிச்சிருக்கீங்க, நான் உங்க தொண்டையை கிழிச்சிருவேன், உங்களுக்கு புரிஞ்சிச்சுலன்னு கேட்பாங்க. அம்மாவும் பாப்பாவும் நல்லா பேசுங்கன்னு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லி காலை கட் பண்ணி வச்சிருவாங்க. ஏன் அவ நம்மள மன்னிக்க மாட்டா போல இருக்கு, உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க மன்னிப்பு கேளுங்கன்னு அத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. டேங் நல்லா தூங்கி
தூங்கிட்டு இருப்பான். சைரன் சவுண்டு கேட்கவும் கால் அட்டன் பண்ணி நான் டேயாங் பேசுறேன். என்னது ஃபியூனரலா, யாரு செத்துட்டான்னு கேட்பான். டேரிக்கும் கால் வரும். என்ன ஃபியூனரலான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அத்தை இது எல்லாத்தையுமே நீங்களே சமைச்சிங்களான்னு சன்கி கேட்பாங்க. நான் சமைச்சு ரொம்ப நாள் ஆகுது, அதனால டேஸ்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. இதுக்கப்புறமேட்டுக்கு வீட்டு வேலை பார்த்து நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொல்லுவாங்க. அண்ணி நான் துணி எல்லாத்தையும் துவைச்சிட்டேன்னு சஞ்சி சொல்லுவா. சன்னிக்கு சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு நேத்து நாங்க பண்ணதால நீ ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பன்றது எங்களுக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் நாங்க உன் மேல அதிகப்படியான அன்பு வச்சிருக்கோம். அதனாலதான் நாங்க உன் மேல கேர் பண்ணாம இருந்திருந்தா இந்த அளவுக்கு பண்ணிருக்கவே மாட்டோம். நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன்னு அத்தை சொல்லுவாங்க. உஜினுக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்றதுக்காக என்னோட சோசியல் நெட்வொர்க் அக்கௌண்ட்டையே நான் டிலீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ரொம்பவே நல்லபடியா நடந்துக்க போறேன். சண்டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, ஏதாவது சொல்லுடான்னு கேட்பாங்க. மன்னிப்பு கேட்கறத தவிர என்கிட்ட சொல்றதுக்கு எதுவுமே இல்ல ஹனி, என்ன மன்னிச்சிருன்னு சொல்லுவாரு. நீங்க எல்லாரும் எதுக்காக இதை பண்ணீங்கன்ற அர்த்தம் எனக்கு நல்லாவே புரியுது. எல்லாரும் சாப்பிடலான்னு சன்னி சொல்லுவாங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி குடும்பத்துல உள்ள எல்லாரும் இன்னுமே ஒன்னாகலாம், வாங்க சாப்பிடலான்னு அத்தை சொல்லுவாங்க. அப்புறம் டூஹியும் சாங்கும் நேத்து ரொம்பவே கோவமா இருந்த மாதிரி தோணுச்சு. எங்களுக்காக அவங்களோட கோவத்தை நீங்க குறைக்கிறீங்களான்னு சஞ்சி கேப்பா. எனக்கு தெரியும் சன்னி இது எல்லாத்தையுமே பாத்துக்குவான்னு, ஆனா நானுமே போயிட்டு டூஹி கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன்னு அத்தை சொல்லுவாங்க. சரிங்கத்த, கண்டிப்பா நான் என்னோட சிஸ்டர் கிட்ட பேசுறேன்னு சன்னி சொல்லுவாங்க. இவங்க இப்படிலாம் மாறினதை பார்க்கும்போது சன்னிக்கும் பாப்பாக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஃபிளைட்டுக்கு தான் ஃபியூனரல் நடந்துகிட்டு இருக்கும். டாங்ஹே ஏர்லைன்ஸோட முதல் ஃபிளைட் அதோட முதல் பயணத்துல ஆரம்பிச்சு கடைசி பயணம் வரைக்கும் ரொம்பவே நல்லபடியா முடிச்சிருக்கு. இந்த செரிமனி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபிளைட்டை அமெரிக்காவுக்கு அனுப்ப போறோம். இப்ப கம்பெனியோட முதல் ஃபிளைட்டுக்கு எல்லாருமே குட் பை சொல்லலாம். எல்லாரும் ஃபிளைட்டை பார்த்து நில்லுங்கன்னு அசிஸ்டன்ட் சொல்லுவாரு. எல்லாரும் அமைதியா ஃபிளைட்டுக்கு மரியாதை செலுத்தலான்னு சேர்மன் சொல்லுவாரு. எல்லாருமே கண்ண மூடி நின்னுட்டு இருப்பாங்க. டேங் அப்பதான் வருவான். ஃபிளைட்டுக்கெல்லாம் ஃபியூனரலா, நான் எங்க போயிட்டு நிக்கணும்னு கேட்பான். போ கீழே போயிட்டு நில்லுன்னு அசிஸ்டன்ட் தள்ளி விடுவாரு. எல்லாரும் கண்ண தருங்க, இப்ப சேர்மன் ஃபேர்வெல் ஸ்பீச் கொடுக்க போறாருன்னு அசிஸ்டன்ட் சொல்லுவாரு. ஃபிளைட் என்னதான் நீல வானத்துல ரொம்பவே பிரிஸ்கா பறந்தாலும் அதோட டியூட்டி முடியறதுக்கான நேரம் வரும். அதே மாதிரிதான் டாங்ஹே ஏர்லைன்ஸ்ல 30 வருஷமா நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் ரிட்டையர் ஆகிறதுக்கான நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆண்ட்ரூ கார்னேஜ் ஒரு முறை சொல்லியிருக்காரு, நம்ம போகும்போது நம்மளோட சொத்து பத்து எல்லாத்தையுமே நம்மளோட பிள்ளைங்கள்ட்ட கொடுக்கறது சாபம்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதை நான் முழுமையா நம்புறேன். நான் எப்பவுமே என்னோட சொத்தை என்னோட பிள்ளைங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன். டாங்ஹே ஏர்லைன்ஸ் உங்களுக்கு மட்டும் தான் சொந்தம். கார்பரேட் மேனேஜரை நான் ஹையர் பண்ண போறேன். ப்ரொஃபஷனல் மேனேஜரை ஹையர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட கையில கம்பெனியை நான் விட போறேன். பில்டிங் சிஸ்டம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் கம்பெனி விட்டு ரிட்டையர் ஆக போறேன். சிஓவை செலக்ட் பண்றதுக்கு 1 வருஷம் டைம் கொடுக்குறேன். டாங்ஹே ஏர்லைன்ஸோட அடுத்த சிஓவா ஆகிறதுக்கான வாய்ப்பு உங்க எல்லாருக்குமே இருக்கு. எம்ப்ளாயிஸ்ல அடுத்த வருஷத்துக்குள்ள யாரு பெஸ்டான அச்சீவ்மெண்ட்டை கொண்டு வரீங்களோ அவங்க கம்பெனியோட சிஓவா ஆகிறதுக்கான கேண்டிடேட்டா செலக்ட் ஆவீங்க. கேண்டிடேட்ல உங்களோட சப்போர்ட் யாருக்கு அதிகப்படியா கிடைக்குதோ அவங்க டாங்ஹே ஏர்லைன்ஸோட சிஓவாவும் லீடராகவும் ஆவாங்கன்னு சொல்லுவாரு. இதை கேட்கும்போது டேயாங்கும் ஷாக்கிங்கா இருக்கும். டேரிக்கு ரொம்ப அதிகமா கோவமாகிட்டு இருக்கும். அப்பாவை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அம்மா, அந்த பணத்தை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சோரம் கேப்பா. நான் அதை பத்தி யோசிச்சேன். உங்ககிட்ட என்ன சொன்னனோ அதை தான் பண்ண போறேன். நீ மின் கூட சண்டை போடும்போது நான் என்ன சொன்னேன்னு கேட்பாங்க. நான் என்ன பண்ணேன்னு டீச்சர்கிட்ட சொல்ல சொன்னீங்க. பனிஷ்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க கூட சமாதானமாக சொன்னீங்கன்னு பாப்பா சொல்லுவா. நானும் அதே தான் பண்ணலான்ட்டு இருக்கேன். என்னோட பாஸ் கிட்ட உண்மையை சொல்லி பிரச்சனையை சரி பண்ணலான்ட்டு இருக்கேன்னு சங்கி சொல்லுவாங்க. இதனால டூஹி ஆன்டிக்கு பிரச்சனை வந்துட்டுனா என்ன பண்றதுன்னு பாப்பா கேப்பா. டூஹி பண்ண தப்புக்கு அவளுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். ஆனா அவ கண் முழிக்கிறதுக்கு முன்னாடி நான் தான் அவளுக்கு பதிலா தண்டனையை அனுபவிக்க போறேன். இதனால டூஹி கண் முழிச்சதுக்கு அப்புறம் அவ எந்த பிரச்சனையையும் ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு சன்னி சொல்லுவாங்க. பாப்பா சன்னியை ஹக் பண்ணிப்பா. நான் எத்தனை முறை யோசிச்சாலும் எனக்கு டூஹி மேல கோங்கோமா வருதுமா. சங்கி தனக்கு பணம் தேவைப்படுதுன்னு சொல்லியிருந்தாலும் அவ பணம் தானே கொடுத்துருக்கணும், அதுக்கு பதிலா இப்படி வேலை வாங்கியிருக்கா. சன்கியை அந்த நிலைமையில பார்த்ததை என்னால மறக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பான். சன்கி காலேஜுக்கு போல, அதனாலதான் அவளோட சிஸ்டரோட வீட்டை கிளீன் பண்ணா. அவளோட வாழ்க்கைக்கு அவ தான் பொறுப்புன்னு அத்தை சொல்லுவாங்க. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்றது உங்களுக்கு புரியவே இல்லை. இப்ப டூஹி கிட்ட இருக்கிற எல்லாமே சன்கிக்கு தான் சொந்தமானது. சன்கி டாப் ஸ்டூடெண்டா காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்ப ஏழையா இருந்ததால டூஹிக்காக விட்டு கொடுத்துட்டா. அவ சம்பாதிச்ச எல்லா பணத்தையுமே டூஹி கிட்ட தான் கொடுத்தா. டூஹியோட டியூஷன் ஃபீஸ், ட்ரெஸ் எல்லாத்துக்குமே அவ தான் கொடுத்தான்னு சொல்லுவான். பவுல பொறுமையா வை, உடச்சிட போறேன்னு சொல்லிட்டு அத்தை ஏதோ பிளான் பண்ணுவாங்க. இன்னைக்கு ரொம்பவே பனியா இருந்துச்சு. எல்லாருமே அட்டென்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு சேர்மன் போயிடுவாரு. அப்பா இதே மாதிரி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் டேரி என் மேல கோவத்தை காட்டுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஹச்சாரை பாக்கிறதுக்கு போக வேண்டியது இருக்கு, அதனால நான் போறேன், என்னை விட்டுருன்னு சொல்லுவான். அதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கில்ல, டேரி கிட்ட ஹாய் சொல்லிட்டு போன்னு சொன்னா என்னை விட்டுடுன்னு சொல்லுவான். டேயாங்க இங்க வந்திருக்கான். சேர்மன் சொன்ன எல்லாத்தையுமே அவன் கேட்டுட்டான்னு சொல்லுவாரு. என்னோட முட்டாள் தம்பி, நீ எல்லாத்தையுமே கேட்டிருந்தீன்னா நான் எந்த அளவுக்கு கோவத்துல இருப்பேன்றது உனக்கு தெரியும் தானேன்னு கேட்பாங்க. அம்மா எனக்கு தெரியும்னு சொல்லுவான். என்னோட முட்டாள் தம்பி டேயாங், இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்றது உனக்கு தெரியாது தானேன்னு கேட்பாங்க. ஆமா, எப்போதும் போல இது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவான். நான் சொல்ற வரைக்கும் அமைதியாரு, உனக்கு புரிஞ்சிச்சுலன்னு கேட்பாங்க. சரி டேரின்னு சொல்லிட்டு விட்டாலே போதும்
போதுன்னு ஓடிடுவான். இந்த வயசானவர் இருக்காரு, இது மாதிரி முடிவெல்லாம் அவர் தனியாவே எடுக்க மாட்டாரு. கண்டிப்பா யாராவது அட்வைஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த முறை நீயும் இல்ல நானும் இல்ல, அது யாருன்றத கண்டுபிடின்னு சொல்லுவாங்க. உச்சின் நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருப்பாரு. சண்டியோட குடும்பத்துல உள்ளவங்க அவரை அடிச்சது, நாங்க 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருக்கோம், இவர் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னது எல்லாத்தையும் நினைக்கும் போதே ஊஜனுக்கு கொலவெறி ஆகிட்டு இருக்கும். இவர் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கோத்துல இருக்கிற மாதிரி தோணுது. டூஹி என்ன பண்ணான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு விசிட்டிங் கார்டு பாத்திருப்பாங்க இல்லையா, அதை யோசிச்சுட்டு கொஞ்ச நாளா டூஹி பண்றது எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எதுக்காக அவ ஜன்னல் வழியா போகணும், அதோட எதுக்காக செரிப்ரோ வாஸ்குலர் சென்டருக்கு போகணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சங்கி கால் பண்ணவும் அட்டன் பண்ணுவாங்க. சாங் வீட்டுல இருக்காருன்னு கேட்பாங்க. வீட்டுக்கு வந்ததுமே சாங் இல்ல தானேன்னு கேட்பாங்க. வீட்டுல வேற யாரும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன், டெலிவரி ஸ்டோரேஜ்ல உன்னோட பேக்கேஜ் இருந்துச்சு, அதை உனக்காக எடுத்து வந்தோன்னு சொல்லி கொடுப்பாங்க. சங்கி ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பேக்ல என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. சாடுகின்னு போட்டு 2 மியூசிக்கல் டிக்கெட்டும் ஒரு நோட்ஸும் இருக்கும். அதுல என்ன எழுதிருக்குன்னு படிச்சு பார்ப்பாங்க. சாங்காகன்னு எழுதியிருக்கும். நான் சாடுகி, நம்ம 2 பேரும் சேர்ந்து அட்வர்டைஸ்மெண்ட் கூட பண்ணோம், ஆனா நீங்க ஒரு முறை கூட என்ன பார்க்கவே இல்லை. கொஞ்ச நாளா எனக்கு கஷ்டம் ஏற்படும் போதெல்லாம் நான் உங்களை மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். சாங் எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து மியூசிக்கலுக்கு ஒன்னா போகலாம், பை சாடுகின்னு போட்டிருக்கோம். இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு டூஹி சின்சியரா தான் சாங்க லவ் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். இப்ப நான் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேனே, வெயிட் பண்ணு, இது எல்லாத்தையுமே யோசிக்கிறதுக்கான நேரம் இது இல்லைன்னு சொல்லிட்டு ஒளிச்சு வச்சிருந்த பெட்டியை எடுப்பாங்க. ஈபின் வந்ததும் என்னாச்சு, சாங்க எதுக்காக நீ அவாய்ட் பண்ணிட்டு இருக்க, அவரு உன்னை கொலை பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு கேட்பாங்க. அவர் என்ன கொலை பண்ண போறேன்னு சொன்னாருன்னு சங்கி கேட்பாங்க. நீ அவரோட எனிமையா, அதனால அவரால் உன் கூட வாழ முடியாதுன்னு சொன்னாரு, இதுக்கு அர்த்தம் அவர் உன்னை கொலை பண்ண போறாருன்னு தான். ஆமா, இந்த பாக்ஸ் புதுசா இருக்கே, இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்ல, நீ வாங்கினியான்னு கேட்பாங்க. விடு விடு, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணுமே, கம்பெனில ஒரு விஷயத்த ரிப்போர்ட் பண்ணோம்னா எங்க போயிட்டு ரிப்போர்ட் பண்ணும், செக்ரட்டரி ஆபீஸா இல்ல மேனேஜ்மெண்ட் ஆபீஸான்னு கேட்பாங்க. எத்திக்ஸ் கமிட்டியான்னு கேட்கவும் ஆமா அதுதானே சொல்லிட்டு இருப்பாங்க. எதுக்காக நீ அங்க போறேன்னு ஈவின் கேட்பா. நான் ஒரு டாக்குமெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கேன், அதை போயிட்டு கொடுக்கலான்ட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை எத்திக்ஸ் கமிட்டினா என்னன்னு தெரியாம தான் நம்மள்ட்ட கேட்டிருப்பாங்களோன்னு ஈவின் மனசுக்குள்ள நினைப்பா. சன்னியை வெளில போகும்போது எத்திக் கமிட்டின்னு சொல்லிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு யோசிச்சு பார்ப்பாங்க. சன்னியை ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு முறையும் ஈவென்ட்டை தானே கேள்வி கேட்டிருப்பாங்க, நிறையவே சொதப்பிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லையேன்னு சொல்லி விசிட்டிங் கார்டை பார்த்துட்டு இவ்வளவு நாளா இவ ரொம்ப காமெடியா பண்ணிட்டு இருந்தா, நாம இதை பத்தி யோசிக்கவே இல்லை, இவ்வளவு நாள் எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு சாங்க்கு கால் பண்ணி நீங்க டூஹியை பார்க்கணும்ட்டு சொன்னீங்கல்ல, அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்றேன், டூஹி இப்ப எத்திக்ஸ் கமிட்டிக்கு தான் போய்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லவும் இதை சொன்னதுக்கு நன்றின்னு சொல்லுவாரு. எத்திக்ஸ் கமிட்டிக்கு வந்து நான் சாடுஹி எத்திக்ஸ் கமிட்டியோட சேர்மன் கிட்ட நான் முக்கியமான விஷயத்த சொல்ல வேண்டியது இருக்குன்னு சொல்லுவாங்க. டைரக்டர் காங் தான் எத்திக்ஸ் கமிட்டியோட சேர்மனாவும் இருக்காரு, அதனால யூஸ்வலா அவர் இங்க இருக்க மாட்டாரு, நீங்க முன்னாடியே அவரை மீட் பண்ணோம்னா ஷெட்யூல ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் ரொம்பவே முக்கியமானதை பத்தி அவர்கிட்ட பேச வேண்டியது இருக்கு, உடனே பார்க்கணும்னு சங்கி சொல்லுவாங்க. அப்ப நீங்க அவரை மீட் பண்றதுக்காக ஷெட்யூல ஃபிக்ஸ் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. திரும்பி பார்த்தா ஊஜின் கோவத்தோட முன்னாடி வந்து நிப்பாரு. நெக்ஸ்ட் சீன்லயே 2 பேரும் டெரஸ்ல இருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்றது, உண்மையாவே இவர் நம்மள கொல்ல போறாரோன்னு மனசுக்குள்ள நினைப்பாங்க. உன்னால என்னோட அமைதியான வாழ்க்கை மொத்தமா நாசம் ஆயிடுச்சு, நீ எப்ப பாரு என்ன கரெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்ப, அதே சமயத்துல எப்ப பாரு மத்த பசங்க கூடயும் சுத்திக்கிட்டே இருப்ப, நான் இது எல்லாத்தையுமே கண்டுக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன், இதெல்லாம் நடக்கிறதுக்கு நான் தான் காரணம்னு கூட நினைச்சேன், நான் அடி வாங்கினா அதை விட ரொம்பவே கொடுமையானது என்னன்னா உன்னோட பாய் ஃப்ரெண்டா ஆகிட்டேன், அடுத்து என்ன, இன்னும் எவ்வளவு முட்டாள்தனத்தை நீ பண்ணலான்ட்டு இருக்கன்னு கேட்பாரு. சாங் என்னோட சிஸ்டரோட குடும்பம் உங்கள்கிட்ட அப்படி நடந்துகிட்டதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னோட குடும்பத்துக்கு நடுவுல சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு நினைக்கிறேன், நீங்க இதை பெருசா எடுத்துக்காம அப்படியே விட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. என்னது பெருசா எடுத்துக்க கூடாதான்னு கோவமா கேட்பாரு. இவரு ரொம்பவே பயமுறுத்துற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, டூஹி மாதிரியே பயமுறுத்துறாருன்னு மனசுக்குள்ள நினைப்பாங்க. நீதான் சுச்சுவேஷனை ரொம்பவே மோசமாக்குன, எல்லார்கிட்டையும் நம்ம டேட் பண்றோம்னு சொன்ன, இதை என்ன அப்படியே விட சொல்றியா, எதுக்காக அவங்க எல்லார்கிட்டையும் நாம 2 பேரும் டேட் பண்றோம்னு போய் சொன்னேன்னு கேட்பாரு. அச்சோ இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. டூஹி எழுதுனதுதான் ஞாபகம் வரும். சாங் உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, சின்சியரா நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லுவாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.